ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் உள்ள போய் இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் யார் உருவாக்குறா, எப்படி உருவாகுது, இன்னும் உள்ள ஆழமா போய் உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துற மாதிரி நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, சாரி, ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகே, இதுக்கு வந்து ஒரு விக்கு போட்டுக்கலாம். சாரி, இப்படி வச்சுக்கோ. இப்போ லைட்டாக கொஞ்சம் அந்த கேண்டிலுக்கு கொஞ்சம் கலர் வச்சுக்கோ. ஓகே, ஓகேவா? இது வந்து ஒரு செல் கேண்டில். இந்த கேண்டிலுக்குள்ள என்னவா மார்க்கெட் வந்து ஏன் மேலே போகுது, எதனால வந்து கீழே வருது அப்படின்றது இன்னும் ஆழமாக போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ரியல் மார்க்கெட் பைனரி அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ரியல் மார்க்கெட்டில் இப்போ இந்த கேண்டில் வந்து யாரால் உருவாகுது? ஒரு அதாவது ஒரு ட்ரேடரால். ஓகேவா? இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 50 பேர், ஒரு 100 பேர். ஓகேவா? ஒரு 50 பையர், ஒரு 50 செல்லர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 50 பையரும் அந்த 100 செல்லரும், பையர் 50 பேர், செல்லர் 100 பேர். நான் கன்ஃபியூஸ் பண்றேனோ? சாரி, ஒரு நிமிஷம். பையர் 50 பேர், செல்லர் 100 பேர். ஓகே, இப்போ பை பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி அடுத்த கேண்டில் வந்து உருவாகும் போது பை பண்ணாங்கன்னா என்னவும், அங்க வந்து பை, அதாவது ஒரு பொசிஷனை வாங்குறவங்கலாம் வாங்கினோடனே அந்த அமௌண்ட்லாம் எங்க போகும்? எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஓகேவா? நம்ம புரோக்கரேஜ்லேருந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போன உடனே கேண்டில் எப்படி உருவாகும்? இங்க ஓப்பன் ஆகி பையர்ஸ் அதிகமா வர 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 மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒரு கேண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த ஸ்கேல்பிங் பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஸ்கேல்பிங் பண்றவங்க இந்த ₹1 ₹2 மேலே ஏறணும் டக்குன்னு வித்துருவாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த கேண்டிலுக்குள்ளேயும் இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் என்னடா இது இப்படிலாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கேண்டிலுக்குள்ள என்னன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு கேண்டில்ல ஒரு பைட் அப் ட்ரெண்ட், அதாவது பையர்ஸ் அதிகமா உள்ள வராங்க. உள்ள வந்து அந்த நம்மளோட பணம் வந்து நம்மளோட புரோக்கரேஜ் இருந்து நம்ம ஒரு பை பொசிஷனுக்கு வந்து ட்ரேட் கொடுக்கும்போது அப்ப அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஓகேவா? அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த அந்த மெயினான ஒரு இடத்துக்கு வந்து பணம் போகுது இல்லையா? அந்த பணம் போனோடனே கொஞ்சம் கொஞ்சமா கேண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே வந்து டவுன் ஆகும், வந்து அப்படியே மேலே போகும், அகைன் டவுன் ஆகும். இப்போ இந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்க வந்து பைனரியில வந்து வாட்ச் பண்ணுவீங்க. பைனரி எனிதிங், எனி மார்க்கெட், மேலே ஏறும் அகைன் அந்த கேண்டில் இறங்கும், மேலே ஏறும் அகைன் அந்த கேண்டில் இறங்கும். அப்போ என்னவா வந்து இந்த கேண்டில்ல வந்து ஒரு பிரைஸ் வந்து நடக்குது, அந்த பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா 50 பேர் வந்து பை பண்றான், 100 பேர் வந்து செல் பண்றான், மார்க்கெட்டு கீழே இறங்க, அகைன் வந்து பை பண்றாங்க, அகைன் வந்து செல் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து இதுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, டே ட்ரேடரும் இருப்பாங்க, ஒரு ஸ்கேல்பிங் பண்றவங்களும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 15 ரூபாய்க்கு போச்சுன்னா வித்துருவான். யாரு? ஸ்கேல்பர். ஓகேவா? அகைன் என்ன பண்ணுவாங்க, பையர், அதாவது பையர்ஸ் வந்து அதிகமா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம பையர்ஸோட ப்ரெஷர் வந்து போட்டுக்கிட்டே இருந்தா எக்ஸ்சேஞ்சுக்கு பணம் வர 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 பணம் வந்து அதாவது இந்த கேண்டில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் போதும், இங்க 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், இங்க 20 ரூபாய்க்கு வந்துருச்சு, அப்போ போதும், லாபம் போதும்னு சொல்லிட்டு சில பேர் விற்பாங்க. ஓகேவா? இன்னும் 10 ரூபாய் நம்ம கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு அதாவது பையரோட அமௌண்ட்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது அந்த அமௌண்ட் வந்து அந்த கேண்டில்ல விழும்போது, இன்னும் தெளிவா சொல்றேன், நல்லா அந்த கேண்டில்ல விழும்போது விற்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்படியே வாங்குவாங்க, அப்படியே கேண்டில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள பையர் அதிகமா வந்து ஃபண்டை வந்து அந்த கேண்டில் கொண்டு வராங்களா, இல்ல செல்லர் வந்து அந்த கேண்டிலுக்குள்ள கொண்டு வராங்களா தான் மேட்டர். இப்போ ஆக மொத்தத்துல எண்டுல யார் ஜெயிப்பா? ஒரு 50 பேர் சொன்னேன் ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொன்னேன், பையர் வந்து ஒரு 50 பேரு, செல்லர் வந்து ஒரு 100 பேரு. அப்ப இந்த கேண்டில் வந்து யாரா முடிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? நம்ம எப்படி வேணா புரிதல் நம்மள புரிஞ்சுக்கலாம். இப்போ பை பண்ணவங்க 50 பேர், செல் பண்ணவங்க 100 பேர்.
அப்போ கேண்டில் வந்து செல்லர் கேண்டிலா தானே இருக்கணும், ஏன் பையர் கேண்டிலா கொடுத்துருக்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்விக்கு வரலாம். இதுங்க ஒரு நிமிஷம் பெயிண்ட் ஊற்றிக்குவோம், அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா சொல்ல முடியும். இப்போ இந்த கேண்டிலோட புரிதல் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து என்னடா அது நீ என்ன சொன்ன, ஒரு ஃபர்ஸ்ட் 50 பேர் வாங்குறாங்க, 50 பேர் வாங்குறாங்க, 100 பேர் விற்கிறாங்கன்னா இந்த வந்து செல்லர் கேண்டிலா தானே உருவாகி இருக்கணும். ஆனா ஏன் வந்து நீ வந்து பையர் கேண்டிலா நீ வந்து இப்போ வரைஞ்சி வச்சிருக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம செல்லர் கேண்டில் கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு பெயிண்ட் ஊற்றிப்போம், பெயிண்ட். ஓகே, இப்போ 100 பேர், அதாவது 50 பேர் வாங்குறாங்க, 100 பேர் வித்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் தானே வந்திருக்கணும், செல்லர் கேண்டிலா தானே அது உருவாக்கி இருக்கணும். ஏன் நீ வந்து பையர் கேண்டிலா நீ சொல்றன்னா, அதாவது 100 பேர் வந்து 20, அதாவது அந்த 50 பேர் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அந்த 100 பேர் என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் ஒரு 10 ரூபாய்க்கு தான் வித்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ 10 ரூபாய்க்கு அந்த 100 பேர் விற்கிறதுக்கும் 50 பேர் ஒவ்வொருத்தரும் 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் யாருக்கிட்ட பவர் அதிகம்? 100 பேர் வந்து கம்மி காசுக்கு வந்து விற்கிறாங்க, அந்த 50 பேர் வந்து காசு அதிகமா ஒரு குவான்டிட்டியை வந்து புஷ் பண்றாங்க. ஒரு 100 குவான்டிட்டி போடுறாங்க, ஒரு 150 குவான்டிட்டி போடுறாங்க. அப்போ வந்து செல்லர் வந்து கம்மியான குவான்டிட்டி 20 குவான்டிட்டி 15 குவான்டிட்டி தான் போடுறாங்கன்னா, அப்ப அந்த குவான்டிட்டி வந்து யாருக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகும்? பையருக்கு. 50 பேரா இருந்தாலும் அவங்ககிட்ட கோடி கணக்குல மில்லியன் கணக்குல அவங்ககிட்ட பணம் இருக்கு. அப்ப 100 பேர் வித்தாலுமே அவங்ககிட்ட வந்து கம்மியா தான் இருக்கு, ஒரு 10 கோடி தான் இருக்கு, அவங்ககிட்ட 100 கோடி இருக்கு. அவன் மொத்தமா 20 பேர் போட்டு டம்ப் பண்றான் அந்த கேண்டில் அமௌண்ட்டை. அப்ப இவன் கம்மியான ஆயிடுச்சு. அப்ப அவன் என்ன பண்ணும், வித்தவங்கிட்ட எல்லாம் மொத்தமா வாங்கி அவன் காசை கலெக்ட் பண்றான். அப்ப யாருக்கு நஷ்டம்? வித்தவனுங்களுக்கு தான் நஷ்டம், வாங்கினவங்களுக்கு லாபம். கம்மி பிரைஸ் வந்து டக்குன்னு பை பண்ணி விட்டான்ல, அப்ப உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப்ல டிக்கெட் ஆகும்ல. அதாவது ரியல் மார்க்கெட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கேண்டில்ல இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு கேண்டிலுக்குள்ள நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்றோம், அந்த கேண்டில் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? 1000 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர் வச்சிருக்கலாம், எவ்வளவு கேண்டில் ஸ்டிக்ஸ், எனிதிங். நமக்கு தேவை 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். அதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றதான். மார்னிங் சார், ஈவினிங் சார், சிங்கிள் பேட்டர்ன், தொப்பே மாதிரி வரைஞ்சி காமிச்சிருப்பானுங்க, எல்லாமே நம்மளை வந்து குழப்பறதுக்காண்டி தான். இப்ப நான் ஒன்னு சிம்பிளா ஒன்னு கேக்குறேன். ஓகேவா? ஒன்னும் இல்ல, ஒரே நிமிஷம் தெளிவா வந்து சொல்றேன் பாருங்க. இது புரிஞ்சுக்கிச்சா? இப்போ ஒரு பையர் கேண்டில் 100 பேர் விக்கிறது மேட்டர்ல 50 பேர் வாங்க, யாரு வந்து குவான்டிட்டி அதிகமா வந்து புஷ் பண்றா, நம்ம புரோக்கர் இருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த ஒரு கேண்டில் உருவாகிறதுக்குள்ள எவ்வளவு பணம் வந்து அந்த கேண்டில் வந்து விழுது, அப்போ வந்து அது யாருக்கு கொடுப்பாங்கன்றது, பையருக்கு கொடுக்கறதா அந்த கேண்டில், செல்லருக்கு கொடுக்கறதான்றத தீர்மானிக்கும். புரியுது? அந்த கேண்டில். ஓகேவா? இப்போ அதான் சொல்றல, இப்போ ஒரு விக்கு இப்படி ஒரு விக் இருக்கு. ஓகேவா? ஒரு கேண்டில் வந்து இப்படி இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் இப்படி மேல போய் ஒரு ஐயை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவான், ப்ராஃபிட் இவ்வளவு வந்துச்சு நமக்கு போதும்னு சொல்லிட்டு எல்லாம் வித்துருப்பான். கொஞ்சம் பேர் வித்த உடனே மார்க்கெட் வந்து இங்க வந்திருக்கும். அகைன் அடுத்த கேண்டில் மூவ் ஆகும்போது இங்க ஓப்பன் ஆகி அகைன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் கேண்டில் விற்கிறதுனால இவ்வளவு தூரம் வரும். அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, இங்க வாங்கினாங்க இல்லையா, அவங்க அகைன் வந்து கம்மி பிரைஸுக்கு வர பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ அகைன் விற்ப, அகைன் வந்து பிரைஸ் கம்மியாக இங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ட்டுக்கு போன உடனே, அதாவது இப்போ வருங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போன உடனே உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் நான் சொல்றேன். வந்து அடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஒரு சப்போர்ட். ஓகேவா? இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு கேண்டில் வந்து உருவாகி மேலே போகுது, பையர்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த இடம் போனோடனே ஒரு ரெசிஸ்டன்ட் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இங்க ட்ரேட் ஆயிருக்கோம். இந்த இடத்துல ஒரு இங்கிருந்து, அதாவது செல் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, சப்ளை பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, இது டிமாண்ட் ஏரியா, இங்கிருந்து வாங்கிட்டாங்க. ஒரு
சப்ளை ஏரியாவுக்கு அகைன் போனோடனே மார்க்கெட்டு அந்த இடத்துல ஏற்கனவே செல் பண்ணதுனால அகைன் பண்ண பண்ணுவாங்க, அவ்வளவு தூரம் கொண்டு போனவங்க எல்லாம் அகைன் இந்த ஏரியாவுக்கு போனோடனே எல்லாம் விற்கிறதுக்கு ரெடியா இருப்பானுங்க, விற்கிறதுக்கும் ரெடியா இருப்பானுங்க. அந்த இடத்துல செல் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஆட்கள் அவங்களும் வந்து ரெடியா இருப்பாங்க. அப்ப வந்து இந்த இடத்துல என்ன வந்து கிரியேட் ஆகும், ஒரு செல் கேண்டல் கிரியேட் ஆகும். செல்லர் கேண்டல் கிரியேட் ஆகலாம், இல்லையா பையர் இன்னும் ஒரு 100 பேர் வந்து ஒரு 60 கோடி வச்சுட்டு கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வித்த உடனே இந்த இடத்துல வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னவா இந்த கேண்டில் வந்து நம்ம எப்படி வந்து ரியாக்ட் ஆகும்னு பாருங்க. ஓகேவா, இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து விற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க செல்லர்ஸ் எல்லாம். இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்க ப்ராஃபிட், அதாவது இங்க இருந்து இவ்வளவு தூரம் வாங்கணும், இந்த இடத்துல ப்ராஃபிட், அதாவது விற்கிறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. ஓகேவா, சில பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த உடனே ஓகே இவ்வளவு அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கணும் 150 ரூபாய்க்கு போச்சு, அகைன் 100 ரூபாய்க்கு வாங்கணும் 150 ரூபாய்க்கு போச்சு, அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்துருச்சு, போடுறா பைங்கன்னு சொல்லிட்டு ஒரு 60 லட்சம் ரூபா தூக்கி இந்த கேண்டில் வந்து பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கேண்டில் அப்படியே இங்க ஒரு விக் ஒன்று கிரியேட் ஆகும்னு வச்சுங்களேன். ஒரு நிமிஷம், இவ்வளவு தூரம் வந்திருக்கு, ஒரு விக் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா, இவ்வளவு தூரம் வந்து ஒரு நிமிஷம், இப்போ இவ்வளவு தூரம் வந்து இந்த கேண்டில் வந்து அப்படியே மேல கொண்டு போய் அவன் இப்படி கூட முடிக்கலாம். இந்த கேண்டில அவன் இப்படி கூட முடிக்கலாம். புரியுதுங்களா, ஒரு நிமிஷம், இந்த கேண்டில இப்படி கூட அவன் முடிக்கலாம். கீழே நல்ல செல்ஃப் வந்து இது வந்து பையர் கேண்டிலா கூட அவன் முடிக்கலாம். ஏன்னா அவ்வளவு பணம் வந்து யாரு வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்றா, அந்த இடத்துல இவ்வளவு பணம் வந்து அந்த ஒரு கேண்டில் வந்து டம்ப் ஆகுது. புரியுதா? சோ இதுதான் வந்து எந்த இடத்துல எப்படி வந்து ட்ரேடர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஆர்டர்ஸ் வந்து எந்த கேண்டில்ல வந்து அந்த இடத்துல வந்தோடனே ஆர்டர்ஸ் வந்து எப்படி பஞ்ச் ஆகுது, எவ்வளவு வால்யூமா இருக்குது, யாரு வீக்கா இருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா, சோ இப்போ இந்த ஒரு கேண்டில் உருவாக்குறது யாரு, நம்மள மாதிரி ஒரு ட்ரேடர், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், எழுத்து வீட்டுக்காரனா இருக்கலாம். ஓகேவா, அது வந்து யாரால உருவாகுது, ஒரு ட்ரேடர். அவன் ஒண்ணு பை பண்ணணும், இல்லைன்னா செல் பண்ணணும், ஒண்ணு மார்க்கெட் மேல போகணும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே வரணும். புரியுதுங்களா? ஓகே, ஓரளவுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்றது எந்த மாதிரி, அதாவது கிரியேட் பண்றது யாரு, நம்மள மாதிரி ஒரு பை அண்ட் செல் பண்றவங்க, நம்மள மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ். அவங்களோட மனநிலைமை வந்து அந்த இடத்துல என்னமா இருக்குன்னு பாக்குறதா நம்மளோட வேலையே. ஓகேவா, நிறைய இப்படி ஒரு பேட்டர்ன் வச்சு எப்படி வேணா ஒரு கோடை போட்டு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடை போட்டு, இங்க ஒரு கோடை போட்டு, இங்க ஒரு சப்போர்ட் போட்டு, சும்மா ஏதாச்சும் கண்ட இடத்துல எல்லாம் ஒரு கோடை போட்டு, இந்த இடத்துல வந்தா ரிஜெக்ஷன் ஆயிடும், இந்த இடத்துல இருந்தா மார்க்கெட் மேல போயிடும். பொறுமையா உட்காந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில அதை வாட்ச் பண்ணணும். அந்த கேண்டில்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது, என்ன வால்யூமா உருவாகுது, விக் வருதா, யாரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அனலைஸ். ஏற்கனவே அவங்க என்ன அந்த ஏரியாவில் பண்ணிருக்காங்க, இந்த ஏரியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த பை அண்ட் செல்லிங் வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து அந்த இடத்துல எவ்வளவு வந்து குவான்டிட்டி வந்து செல் பண்றாங்க, வாங்குறாங்க, எல்லாமே பார்க்கணும். ஓகேவா, சும்மா கண்ணாமண்ணான்ட்டு நம்ம ஒரு மார்க்கெட் பண்றோம் என்ன பண்ணிருப்போம், நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க, இப்படி ஒரு கொடை போட்டு மேல இப்படி ஒரு கொடை போட்டு இப்படி வந்துச்சு ஜி, இப்படி இதுக்குள்ளே வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இங்க ரீடெஸ்ட் இப்படி மேல போகும், இப்படி போகும், எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகேவா, சோ இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கலா நம்ம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஆனா வந்து அதை நம்மளை வந்து நம்ப வச்சிருப்பாங்க. சோ இப்படிதான் மார்க்கெட்னா, இப்படிதான் ஒரு ஹேமர் கேண்டில் வந்தா உடனே மேல போயிடும், ஒரு என்கல்ஃபின் வந்தா மேல போயிடும், எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஆனா அது ஏதாச்சும் ஒரு இடத்துலதான் வந்திருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த கேண்டிலையும் வந்திருக்கும். ஆனா அதே மாதிரி ரியாக்ட் ஆயிருக்காது மார்க்கெட், நம்மள வந்து சித்தரிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஓகே, சோ ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம், கேண்டில போட்டு வச்சுப்போம். எங்கடா அது பெயிண்டா. ஓகே, இது வந்து ஒரு செல்லர் கேண்டில், செல்லர் கேண்டில், இது வந்து பையர் கேண்டில் வச்சுக்கோ. ஓகேவா, இதை நம்ம வந்து எப்படி வந்து சிம்பிளிஃபையா நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இன்னும் தெளிவா. ஓகேவா, ஒரே நிமிஷம்.
ஓகேவா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, அதான் ஒரு ஒரு கேண்டில்ல உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பை பண்றவங்க, செல் பண்றவங்க எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. மேல மார்க்கெட் மேல கீழே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேண்டில்ஸ் வந்த உடனே நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, நம்மள வந்து ஏமாத்தத்துக்கு அவங்க வந்து இதெல்லாம் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஒரு 100 கோடி இருக்கு. ஓகேவா? அதர் ட்ரேடர் கிட்ட ஒரு 100 கோடி இருக்கு. சாரி, அவங்ககிட்ட ஒரு 100 கோடி, என்கிட்ட ஒரு 100 கோடி. நம்ம 100 கோடி வச்சுங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மீன்கள், ஒரு பெரிய ஒரு திமிங்கலம், சுறா, அந்த 25,000 கோடி, 100 கோடி, 1 லட்சம் கோடி எல்லாம் வச்சிருப்பானுங்க. பெரிய பெரிய பேங்க் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டவங்க பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம பண்றது என்ன ட்ரேடிங்? ஒரு சின்ன ஒரு 50,000 ரூபாய் போட்டோ, ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம எல்லாம் யாரு? சின்ன ஒரு மீன் துண்டு மாதிரி, ஒரு பொறி மாதிரி, ஒரு பெரிய மீன் வாயை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஓகேவா? ஒரு திமிங்கலம். அந்த மீன்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போய் உட்காந்து தின்னுக்கிட்டு, சில பல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி மீன்லாம் அந்த உள்ள போய் கொஞ்சமா தின்னுக்கிட்டு அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு தேவை நிறைய மீன் வந்தோடனே, அந்த குவான்டிட்டி, அதாவது சரியா நிறைய மீன் வந்தோடனே அப்படி வாய் மூடிடும், மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதுதான் நம்மள மாதிரி சின்ன மீன்கள். அந்த 1 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம சின்ன மீன்கள். அப்ப 100 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒரே நிமிஷம் இருக்கும், இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து சின்ன நம்ம வந்து இப்படி ஒரு கேண்டில் வந்து உருவாக்கி, ஒரு நிமிஷம், இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ஓகே இப்படி வந்து உருவாக்கிக்கிட்டு வரோம். இப்படி சின்னதா கொஞ்சமா வித்து, இவ்வளவு பெரிய கேண்டில்லாம் நம்மளால உருவாக்க முடியாது. சும்மா ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு, இப்படி உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய் வச்சிருப்பான்ல, அவன்லாம் வந்து இப்படி உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியாது, ஹேங்கிங் மேன்னா என்னன்னு தெரியாது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவனுக்கு எந்த விஷயமே தேவையில்லை, எந்த ஒரு கேண்டிலும் தேவையில்லை. ஒருத்தர் டோஜி வருதான்னு பார்க்க மாட்டான், எது வருது, ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றானா, ஹெட் அண்ட் ஷோல்டர், எனி பேட்டர்ன், எந்த பேட்டர்னும் மதிக்கவே மாட்டான். அந்த 100-200 கோடி வச்சுங்கிறவன் ஒருத்தன் அந்த இடத்துல பை பண்ணான்னா, இங்க பாருங்க, அவன் நினைச்சுக்க அவனுக்கு தேவையான குவான்டிட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி நம்ம பை பண்ணுவான்? நீங்க பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது, வித்தவன் இந்த இடத்துல இருந்து புஷ்னு வாங்கிடுவான். ஒரே கேண்டில் அடிச்சு தூக்கி மொத்த பேர் சாப்பிட்டு போயிடுவான். நான் சொன்னேன்ல, மீன் வந்து வாயு இப்படி திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கும். அந்த மீன்கள்லாம் போய் அது வாயு உள்ள வந்து உட்காந்து கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான மீன் அவ்வளோ நிறைய மீன் வந்துச்சுன்னா கப்புன்னு மூடிடும். அந்த மாதிரிதான் இது. நம்மள மாதிரி ஆட்களை வந்து இந்த இடத்துல மாட்டிப்பாங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஒரு கீழே ஒரு கேண்டில், ஒரு விக்கு ஒன்று இப்படி வந்துட்டு, இப்ப நீ விக்கிறல்ல, இப்படி வந்துட்டு உன்னோட ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு ஒரே அடி தூக்கிடுவான். 100 கோடி 200 கோடி அட்ட டயத்துல அவன் என்ன பண்ணுவான்? மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தத்தையும் இந்த மீனை எல்லாத்தையும் வாயுக்குள்ள போட்டு அப்படியே தின்ட்டான். அதே மாதிரிதான் இப்ப செல்லர். ஓகேவா? இப்போ வந்து செல்லர் பார்க்கலாம். இப்போ செல்லர் வந்து பையர் வந்து மார்க்கெட்டை இப்படி கொஞ்சமா, ஒரு நிமிஷம், சரி ஓகே, பையர் வந்து மார்க்கெட்டை கொஞ்சமா இப்படி வந்து மேல கொண்டு போறான். ஓகேவா? நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 50 லட்சம், இந்த 1 கோடி ரூபாய் போட்டு ட்ரேட் பண்றவங்க எல்லாம் இப்படி மார்க்கெட்டை கொண்டு போயிருப்பாங்க இவ்வளவு ஹைட்டுக்கு. அவனுக்கு தேவையான குவான்டிட்டி வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? 100-200 கோடி பெற்று 100-200-500 கோடி வச்சுக்கிறவன், 1 லட்சம் கோடி வச்சிருக்கவன் அந்த இடத்துல வந்து டோஜி வருதா, ஓ இப்படி வருதா, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் உருவாக்குறதே அவன் தான். சும்மா ஒரு மீன் துண்டு மாதிரி ஒரு 2 கோடி ரூபாய் போட்டு அந்த கேண்டில உருவாக்குறதே யாரு? பெரிய ட்ரேடர்ஸ், அந்த திமிங்கலம் தான். ஒரு பொறி வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்தா இவனுக்கு பை பண்ணுவானுங்க, இந்த கேண்டில் வந்தா செல் பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுங்களை நம்மள நம்ப வச்சிருக்கானுங்க. இப்போ ஒரு கேண்டில் வந்து இப்படி ஒருத்த உருவாக்கி நம்மள வந்து இப்படிதான், நான் ஒரு ஆமர் கேண்டில் வச்சிருக்கேன், கெட்ட வார்த்தை பேச தப்பா நினைச்சுக்கிறேன், அது வருது, அது நம்மளோட இது. ஓகேவா? ஸோ ஓகே, பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். இப்போ வந்து ஆமர் கேண்டில், இப்போ வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர், அப்புறம் வந்து ஒரு டபுள் ஸ்டிக் பேட்டர்னு, ஒரு நிறைய மர்கோசோ, எனி கேண்டில்ஸுக்கெல்லாம் பேர் வச்சு
நம்மளை வந்து மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன், டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பு, ஒரு ஹேங்கிங் மேனு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், ஒரு அந்த டாப், இந்த பேட்டர்ன், மல்டிபிள் பேட்டர்ன் கொண்டு வந்து இதெல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சா இவனுங்க விற்பானுங்க, அந்த இடத்துல வந்து வாங்குவானுங்க. சில பல டைம் மார்க்கெட்லாம் அந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மோதிக்கிட்டு இருக்காது. இப்படி ரியல் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு வால்யூமான இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வால்யூமான கேண்டில் டெய்லி வராது. அவனுக்கு தேவையான குவாண்டிட்டி வர வரைக்கும் உட்கார்ந்து இருப்பான். பையரும் சரி செல்லரும் சரி வெயிட் பண்ணி நல்ல மூட்டை பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பானுங்க. நம்மள மாதிரி ஆட்களை வந்து கீழே கொண்டு வந்தோம்னா மொத்தத்தையும் வாங்கிடுவானுங்க. இப்போ இங்க பையர் வந்து மேல மார்க்கெட் வந்து மேல கொண்டு போயிருக்கான். அப்ப அவனுக்கு தேவையான கேண்டி யாரு? இந்த 10 கோடி ரூபாய் அந்த மாதிரி மில்லியன் கணக்குல டாலர் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, அவனுக்கு தேவையான குவாண்டிட்டி கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரேடி போடா மயிராண்டி அப்படின்ட்டு மொத்த பத்தி தின்னுடுவான். இதுல மாற்றுதெல்லாம் யாரு? நம்மள மாதிரி சின்ன மீன்கள். ஓகேவா? இப்ப மார்க்கெட்டை இயக்குறது யாரு? நம்மள மாதிரி சில்லறைங்க கிடையாது. ஓகே, இந்த 1 லட்சம், இந்த 10 லட்சம், 1 கோடி போட்டு ட்ரேட் பண்றது அவங்க கிடையாது. நல்ல மில்லியன் கணக்குல இந்த பேங்க் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் 100 கோடி 500 கோடி எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான மார்க்கெட்டை தான் இது. இப்ப நம்ம எப்படி இதை ஆசைப்பட்டு நம்ம ட்ரேட் பண்ணணுமோ, ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். எந்த இடத்துல வந்து பேங்க் வந்து என்ட்ரி பண்ணுவான், என்ட்ரி ஆவான், ஒரு பெரிய திமிங்கலாம் வந்து எந்த இடத்துல வந்து வாய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு 100% ட்ரேடர்ஸ்னா ஒரு 5% ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பாத்தியா, லாபம் மட்டுமே பாக்குற ட்ரேடர்ஸ். இந்த 95% மக்கள் வந்து நம்ம லாஸ் பண்றோம். அந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு 5 ட்ரேடர் இருப்பான், அந்த ஒரு திமிங்கலங்கள். அதுக்கு வாயில வந்து அதுங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்ப நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நிறைய லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பிராக்டிஸ் பண்ணணும். மார்க்கெட்ல பிராக்டிஸ் பண்ணதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சமா புரியும். மார்க்கெட்லாம் இப்படிலாம் இயங்குதா, ஓகே இப்படிலாம் வரானுங்களா. அவனுக்கு இப்ப நான் சொல்றேன், ஒரு ஆபரேட்டர் இருக்கான், அவனுக்கு தேவையான குவாண்டிட்டி கிடைச்சிச்சு, அவன் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு தான் அவனுக்கு வந்து புல்லிஷ் கேண்டிலோ, ஆமர் கேண்டிலோ, இல்ல ஒரு புல்லிஷ் அராமியோ, இல்ல ஒரு பேட்டர்னோ கிட்டனோ எதுவுமே தேவையாது. அவனுக்கு தேவை குவாண்டிட்டி. அந்த குவாண்டிட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டான். நம்மள தானே வந்து அவன் பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி அதே மாதிரி செல் பண்ண வச்சு மொத்தமா அடிச்சு நம்மள ஒரு நாளுக்கு மொத்த பணத்தில் வரையறான். இப்ப நீ வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, ஆனா அதே மாசத்துல அந்த எண்ட்ல வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் விட்டுருவேன். ஏன்னா அவங்க எடுத்துட்டு போயிடுவான். உன்னை ஆசை காட்டி பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்து மொத்த பணத்தையும் தின்னுடுவான். ஒரு நாள் வந்து மொத்த பணத்தையும் வந்து தின்னுட்டு டாட்டா சொல்லிடுவான். ஓகேவா? இப்ப தெரியுதா? ஷேர் மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆசை காட்டுவாங்க. ஓகே, ஆசை காட்டுவாங்க. ஆனா ஒரு நாள் வந்து மொத்தத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் ட்ரேட் பண்றோம், எவ்ரிடே வந்து ட்ரேட் பண்றதுனால மாட்டிக்கிறோம். இப்ப இந்த மாதிரி பெரிய திமிங்களும் இந்த மாதிரி பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் உருவாக தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து எப்பயாவது தான் வருவாங்க. அவங்களுக்கு தேவையான குவாண்டிட்டி கிடைச்சிச்சுன்னா பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான், அவனுக்கு தேவையான குவாண்டிட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் பேட்டர்னு கேண்டில் சிக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டான், போடாம இராண்டின்ட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, சோ இப்ப நம்ம எப்படி இவங்களோட எப்படி நம்ம டிராவல் பண்ணலாம்? ஓகேவா? நம்ம எப்படி வந்து இந்த பெரிய ட்ரேடர்ஸ் கூட டிராவல் பண்றது, அதுதான் நம்ம வந்து அந்த 100% அந்த 5% ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பத்தியா, வெற்றிகரமா எப்பவுமே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு, அதாவது மாசத்துல ஒரு 4-5 ட்ரேட் பண்ணாலும் சூப்பரா வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ட்ரேடரை நம்ம எப்படி இருக்கிறதுனா, பிராக்டிஸ். மார்க்கெட்டு எந்த மாசம் என்ன எண்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த இடத்துல அவங்க என்ட்ரு ஆவாங்க, எவ்வளவு குவாண்டிட்டி கிடைச்சா அவன் செல் பண்ணுவான், எவ்வளவு குவாண்டிட்டி கிடைச்சா பை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது சில பல சிக்னல்ஸ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்ல எத்தனை விதமான ட்ரேடர், ஸ்கேல்பர்ஸ், அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கேட்ச் பண்ற ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ₹1 ஏச்சனா போட்டாங்கன்னு இருப்பான், ₹1 2 பாயிண்ட் ஏச்சனா டக்குன்னு விற்பான். ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, டே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி இன்வெஸ்டர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி இடத்துல வாங்கிட்டு கம்முன்னு விட்டுருவாங்க. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு அவங்க நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சு இருப்போம். அவன் அந்த இடத்துல ஜாலியாக விற்றுட்டு 6 மாதம் கழிச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவான், இப்படி ஒரு இப்படி போகும். இப்படி ஒரு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான், ஓகேவா, இங்கேருந்து கொஞ்சம் செல் பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடிங்னா இந்த மாதிரி வச்சுங்களேன். இப்படி ஜம்ப் ஆகி விற்று வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி மார்க்கெட் அது அப் ட்ரெண்ட்னா இப்படி டவுன் ட்ரெண்ட்னா இப்படி, நியூட்ரல் கேண்டல்னா சைட்வேஸ்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ டே ட்ரேடர்ஸ்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வாங்கி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து சீக்கிரமா வைப்பாங்க. இன்னும் ஸ்கேல்பர்ஸ்னா ஒரு 10 பாயிண்ட் கவர் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப கொடுமையான ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் வச்சுன்னா கப்புன்னு வித்துருவாங்க, 2 ரூபாய் வச்சுன்னா கப்புன்னு வைப்பாங்க, 1 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய் வச்சுன்னா கப்புன்னு வைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம், அதாவது பலவிதமான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இப்போ ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டுமா, இதளவுக்கு ஒரு புரிஞ்சா இல்லை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போய் பாருங்க. ஓகேவா? புரியாமல் அடுத்தடுத்த வீடியோக்கு போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு, அப்புறம் புரிஞ்சிக்க முடியாது மார்க்கெட்டை. ஓகே, இப்போ இது வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம், இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ சாரி ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம், இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, இது வந்து மேலே போயிருக்கு, ஒரு கோடு கீழே போயிருக்கு, ஆக மொத்தத்தில் இந்த 2 கோட்டுக்குள்ளே இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் இங்கே பை பண்ணுறவங்களா, இங்கே பை பண்ணுறவங்க இருப்பாங்களா, இந்த ஏரியாவிலேருந்து பை பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டை போட்டு உட்காந்துருப்பானுங்க, காத்திருப்பானுங்க. சில பல ட்ரேடர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வந்தவொடனே நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஏரியாவில் வந்து ஒரு பை அப் ட்ரெண்ட் நடக்கும்போது இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு வந்தவொடனே செல் பொசிஷன் இங்கே வாங்கணும், எல்லாமே இங்கே லாபம் பண்ணுவான். ஓகேவா? லாபம் பண்ணுவான். அகெயின் வந்து வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த இடத்துக்கு போனாலே செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய செல்லர்ஸ் வருவாங்க. நிறைய செல்லர்ஸ் வந்தோடனே மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் டம் கீழே வந்துடும். அதே சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தாலே மார்க்கெட்டு பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கறதுக்கு ரெடியா ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் இப்படி விற்பாங்க. இங்க வித்த உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படி மேலே போய் கப்புன்னு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீ வந்து வாங்கறதுக்கு ரெடியா இருப்புன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பேன். உன் ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே வச்சிருப்பேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சு குப்புன்னு மார்க்கெட் மேலே அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். ஒன்று இதுக்குள்ளே மார்க்கெட் டிராவல் ஆகும், இல்லையா இதை உடச்சி மேலே போய் ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிப்பான், இல்லையா கீழே உடச்சி இங்கே ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட்டு கீழே வர ஆரம்பிப்பான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து வாட்ச் பண்ணணும். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்ல எப்படி நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். பெரிய பெரிய பையர்ஸ், பெரிய பெரிய மலைகள்லாம் எப்போ உள்ள வரும், என்ட்ரி ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பைனரிக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. நம்ம பண்ண போறது 1 நிமிஷம் கேண்டில், ஒரே ஒரு கேண்டில் தான் நமக்கு தேவை அதுல. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுல ஒரே கேண்டில் தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரியல் மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்றோமோ அதே தான் அந்த மார்க்கெட்லயும் வந்து நம்ம வந்து அப்படியே தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து எப்படி சொல்றது, இப்ப எப்படி ஒரு மார்க்கெட் நம்ம இதுல வந்து பாக்குறோம், ஒரு கேண்டில் ரேட் எது, சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ட் எது, மார்க்கெட் எப்படி போவோம், ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கா வரானா என்ன அர்த்தம், ஒரு ஒண்ணு இல்ல. ஓகே, கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பின் பார் வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பின் பார் வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வருது. ஓகேவா? இப்ப நீங்க இது என்ன மார்க்கெட், இதுல யாரு அதிகமா இருக்கா, பையர்ஸ் அதிகமா இருக்கா. இப்ப உடனே அடுத்த கேண்டில் பை போயிடுமா, போகாது. சில வாட்டி போகும், சில வாட்டி போகாது. அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், பைனரியில எப்படி பார்க்கணும், உடனே வந்து மேல போயிடும்ட்டு ட்ரேட் கொடுக்க கூடாது. அவன் அந்த இடத்துல வந்து புல் பேக் எடுக்கிறானா, இல்ல கண்டினியூ பண்றானா, இல்ல அகைன்
ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்றீங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இந்த பக்கம் எதனா ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தா அதை வந்து கவர் பண்றானா, அந்த இடத்துக்கு போய் அகைன் இந்த இடத்துக்கு வரானா, எல்லாமே பின்னாடி பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் அந்த கேண்டில் எப்படி உருவாகுது, எது வீக்கான கேண்டில், எது ஸ்ட்ராங்கான கேண்டில், அவன் இந்த இடத்துல வீக் ஆகிறானே, இந்த இடத்துல அவன் ஏன் ஸ்ட்ராங்கா வந்தான், ஏன் வந்து இது உடைக்கல, ஏன் வந்து இந்த வந்து டக்குன்னு வந்து பை போறான், அப்ப யார் வந்து அந்த இடத்துல ஆக்டிவா இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். புரியுதா? இந்த எல்லா விஷயங்களையும் நீ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்து ஒரு கேண்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். புரியுதா? அந்த ஒரு கேண்டில் நம்ம வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் யார் உருவாக்குறா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ரியல் மார்க்கெட்ல எப்படி அனலைஸ் பண்றோமோ, ஓகேவா, அதே மாதிரிதான் இதுலயும் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணாம மேல கீழே ஒருத்தம் 100 பேர் என்ன பண்ணிருப்பான், அவங்கள வந்து பேட்டர்ன்லாம் இப்படி கிரியேட் பண்ணி இப்படி எல்லாம் கோடு போட்டு இப்படி எல்லாம் ஒரு பூ வச்சு ஊதி வச்சு இப்படி பொட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளோட ட்ரேடே கிடையாது. எப்படி? இதெல்லாம் நம்மளோட ட்ரேடே கிடையாது. நம்மளோட ஸ்டைல் வந்து அந்த இடத்துல யாரு கிரியேட் பண்றா, அந்த இடத்துல யாரு உருவாக்குறா. எனக்கு தேவை பைனரி ட்ரேடர்னா உனக்கு தேவை என்ன? இவ்வளோத்தையும் நீ கத்து வச்சுக்கிட்டு, அதாவது அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் முதலே காமிச்சல, அந்த பேட்டர்ன்லாம் கத்து வச்சுக்கிட்டு நீ ட்ரேட் பண்ண போறியா? வாய்ப்பே இல்லை. உன்னால எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? எனக்கு அதாவது நீ பண்ண போறது ஒரு லாங் பொசிஷன் எடுக்க போறதோ, ஒரு ஸ்கேல்பிங் பண்ண போறதோ இல்ல. ஜஸ்ட் ஒரு பெரிய மூமெண்டம் கேட்ச் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு இல்ல. நீ பிக்ஸ் பண்ற ஒரு அமௌண்ட் ஒரு கேண்டில் மேல அது ஒரு பெட்டிங் மாதிரி வச்சுக்கோ, பெட் பண்ண போறேன். ஓகேவா? அந்த கேண்டில் அந்த ஒரு நிமிஷத்துல மேலேயே கீழே வந்து ஏதோ ஒன்று கொடுக்க போகுது ரிசல்ட். அதை ப்ராப்பரா நம்ம வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமே தவிர, ஓ இந்த பேட்டர்னா, ஓ எதுலயோ பார்த்தோமே, அந்த யூடியூப்ல என்னமோ சொல்லி கொடுத்தானே, ஓஹோ சரி சரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், இப்படி ஒரு கோடை போட்டு இதை வந்து உடைக்கும் காய்ஸ், இந்த இடத்துல புல் பேக் எடுக்கும் காய்ஸ், மார்க்கெட் மேல போகும் காய்ஸ், இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் சொன்னல, ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறது யாரு? நம்மள மாதிரி ஆட்களா? நம்மளால சீரியஸா சொல்றேன், ஷேர் மார்க்கெட்ன்றது ட்ரில்லியன் மில்லியன் 1 லட்சம் கோடி அந்த மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நம்மளால ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில கூட நம்மளால உருவாக்க முடியாது. சாரி, உன்னாலையும் என்னாலையும் இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன கேண்டில கூட நம்மளால உருவாக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு அமௌண்டே கிடையாது. நீ வந்து 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய்ன்றதே மார்க்கெட்டுக்கு ஒரு அமௌண்டே கிடையாது. இதுதான் உண்மை. மில்லியன் ட்ரில்லியன் டாலர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் அது. ஒரு ஆளால வந்து இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு இந்த ஒரு புள்ளி கூட கிடையாது. நீங்க புரியுதுங்களா? இந்த ஒரு புள்ளி கூட கிடையாது. நம்ம ஒரு திமிங்கலத்தோட நம்ம அப்படியே டிராவல் பண்ணோம்னா அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டர்ன்ஸு கிட்டன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது, உதவாது. நமக்கு தேவை ஒரு சப்போர்ட்டு, ஒரு ரெசிஸ்டன்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட். எந்த மாதிரி கேண்டில் எந்த மாதிரி இடத்துல வந்தா வேல்யூ. ஓகேவா? நம்ம பண்ண போறது ஒரே ஒரு நிமிஷம் கேண்டில். இல்ல நீ எத்தனை நிமிஷம் ட்ரை பண்ண போற? 5 நிமிட்ஸ் கேண்டில் ட்ரேட் பண்ண போறியா? பைனரில 5 நிமிட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு எவனுக்கும் பொறுமை கிடையாது. 1 நிமிஷம் இருந்துச்சா வின்னோ லாஸோ பாடி போட்டு எமோஷனல் மொத்த ட்ரேட போட்டு லாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. நான் இன்னும் வந்து வர அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த மாதிரி இடத்துல வேல்யூ, எது வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், ஓடிசி மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, எது எப்படி உருவாக்குவாங்க, யார் உருவாக்குவாங்க, எப்படி வந்து ஒரு கேண்டில் வந்து மூவ் ஆகும், எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? இவ்வளோதான் கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு புரிதல். ஓகேவா? நீங்கள் இது புரியலைன்னா அகைன் அந்த வீடியோ பாருங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போங்க. டக்குன்னு ஓட்டி விட்டு நெக்ஸ்ட்னு போகாதீங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பை.